வணக்கம். ஈர்ப்பு, காதல் இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இது வெறும் தோற்றம் சம்பந்தப்பட்ட விஷயமா? இல்ல உணர்வுகளை கையாள்றதுல இருக்கா? இன்னைக்கு நாம ஒரு பிரபலமான உளவியல் கட்டமைப்ப, குறிப்பா ஈர்ப்ப உருவாக்குற டிராமா அப்படின்ற ஒரு வியூகத்தை பத்தி ரொம்ப ஆழமா எந்த ஒரு சார்பும் இல்லாம அலச போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த விளக்கப்பதிவுல நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயங்கள் இதோ. நாடகத்தின் மையம் ஈர்ப்பை உருவாக்குதல், பரபரப்பை உருவாக்குதல், நம்பிக்கையை ஏற்படுத்துதல், அப்புறம் இது எல்லாத்திலயும் இருக்கும் சரியான கலவை. சரி, முதல்ல நாம நாடகத்தின் மையம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நாடகம் அப்படின்னு உடனே நீங்க சீரியல்ல வர்ற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். இந்த மூலத்தகவலோட அடிப்படையே வேற. ஒரு பெண்ணோட மனசை அசைச்சு அவங்கள இரவும் பகலும் உங்களை பத்தியே யோசிக்க வைக்கிற மாதிரி உணர்வுகளை திட்டமிட்டு தூண்டுறதுதான் இந்த நாடகம். பெண்கள் இயல்பாவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படின்னும் அவங்க மனசுல சில குறிப்பிட்ட உணர்வுகளை நம்ம ஏற்படுத்தினா மூளையில காதல் ஹார்மோன்கள் தானா வெளியாகும்னு இந்த தகவல் சொல்லுது. ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். உணர்வுகளை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வெளி உணர்வுகள், இன்னொன்னு உள் உணர்வுகள். ஒரு அழகான இடத்துக்கு போறது, இல்லனா ஒரு சோகமான படத்தை பார்த்து அழுவுறது எல்லாமே சூழ்நிலையால வர்ற வெளி உணர்வுகள். ஆனா நீங்க சொல்ற ஒரு சுவாரஸ்யமான கதையோ அல்லது நீங்க பண்ற ஒரு சின்ன ஆரோக்கியமான விவாதமோ ஏற்படுத்துறது உள் உணர்வுகள். ஈர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த உள் உணர்வுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இந்த தகவல் அடிச்சு சொல்லுது. நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்ப இந்த மூலத்தழவல் ரொம்ப அழகா சுட்டி காட்டுது. அது என்னன்னா, நீங்க ஒரு பொண்ண சினிமாவுக்கு கூட்டிட்டு போய் அவ அழுதா, அவ அந்த படத்தால ஈர்க்கப்படுறா, உங்களால இல்ல. ரொம்ப ஆழமான உண்மைல்ல? வெறும் விலை உயர்ந்த பரிசுகளோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளோ மட்டுமே ஈர்ப்ப உருவாக்கிடாது. நீங்களா உங்க பேச்சாலையும் செயலாலையும் உருவாக்குற உணர்வுகள் தான் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். ஈர்ப்பை எப்படி உருவாக்குறது? அந்த உள் உணர்வுகளை எப்படி தூண்டுறதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சாதாரணமா ஒருத்தங்களை பாராட்டுறதுன்னா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த உத்தியில புஷ் புல், அதாவது இழுத்து தள்ளும் பாராட்டு அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா பிங்க் கலர் போட்டிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கவனிச்சிங்களா? முதல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உடனே ஒரு சின்ன குறைய சொல்றது. இது அவங்க மனசுல ஒரு சின்ன குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்துமா. இந்த முரண்பாடான பாராட்டை எப்படி சரியா செய்யறதுன்னு ஒரு 3 ஸ்டெப் ஃபார்முலாவே அந்த தகவல் கொடுக்குது. முதல் ஸ்டெப், ஒரு சின்ன குறைய சுட்டி காட்டுறது. உதாரணத்துக்கு, இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்கு போல அப்படின்னு கேட்கறது. ரெண்டாவது ஸ்டெப், அமைதியா அவங்களோட ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்றது. மூணாவது ஸ்டெப், அதை அப்படியே பாசிட்டிவா மாத்துறது. பரவாயில்ல, இதுல கூட நீ ரொம்ப கியூட்டா தான் இருக்க அப்படின்னு சொல்றது. இப்படி பண்றப்போ முதல்ல ஒரு சின்ன ஷாக், அப்புறம் சந்தோஷம்னு உணர்வு அலைகள் உருவாகி அது ஈர்ப்பா மாறுமாம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூட்ச்மம் இருக்கு. ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு கோமாளி மாதிரி நடந்துக்கிட்டு அவங்கள சிரிக்க வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது ஈஸியா தொத்திக்கும் தன்மை உடையது. உங்களோட கனவுகள், உங்களோட லட்சியங்கள் பத்தி நீங்க ரொம்ப ஆர்வமாவும் சந்தோஷமாவும் பேசும்போதே அந்த எனர்ஜி அவங்களுக்கும் தானா பரவும். நீங்க உண்மையாகவே மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்தாலே அவங்களும் அந்த மகிழ்ச்சியை உணர்வாங்க. சரி, இப்போ 3வது பகுதிக்கு போகலாம். பரபரப்ப எப்படி உருவாக்குறது? வெறும் ஈர்ப்பும் சந்தோஷமும் மட்டுமே ஒரு உறவுக்கு போதுமா? போதாது. உங்கள பத்தி அவங்க தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அவங்கள எப்படி எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பிலே வச்சிருக்கிறது? சுவாரஸ்யமான கேள்விதானே இது. இதற்கான சில தந்திரங்களைத்தான் இந்த மூலத்தகவல் அடுத்து முன்வைக்குது. அதுல சில சுவாரஸ்யமான உத்திகள் என்னன்னா, பேசிட்டு இருக்கும்போது உரையாடல் ரொம்ப விறுவிறுப்பா போகும், கரெக்டா? அந்த நேரத்துல ஒரு முக்கியமான கால் வருது, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி திடீர்னு கட் பண்றது. இல்லனா உங்ககிட்ட ஒரு விசித்திரமான விஷயத்த நோட் பண்ண, ஆனா அது அப்புறம் சொல்றேன்னு சொல்லி முழுசா சொல்லாம சஸ்பென்ஸ் வைக்கிறது. இதை எல்லாத்தையும் விட ஒரு சந்திப்பை முடிக்கும்போது அடுத்த மீட்டிங் எப்போன்னு சொல்லாமலேயே கிளம்புறது. இந்த மாதிரி திடீர்னு நிறுத்துறது அவங்களோட ஆர்வத்தை பன்மடங்கு அதிகரிக்குமா. உங்களை பத்தின தகவல்களை ஆரம்பத்திலேயே முழுசா கொட்டிடக்கூடாது என்பதற்கு இந்த ஒரு உதாரணமே போதும். அவங்க உங்ககிட்ட நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா உடனே பதில் சொல்றதுக்கு பதிலா, நான் எங்க வேலை பாக்குறேன்னு நீயே கண்டுபிடி, சரியா சொன்னா நான் உனக்கு ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சாதாரண கேள்வியை கூட ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டா மாத்திருது பாத்தீங்களா? சரியான பதில் சொன்னா ஒரு மீட்டிங், தப்பா சொன்னா உங்களை பத்தின அந்த மர்மம் அப்படியே தொடரும். அடுத்து இந்த மூலத்தகவல் முன்வைக்கிற கொஞ்சம் விவாதத்திற்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, பொறாமைய ஒரு கருவியா பயன்படுத்துறது. நீங்க சிங்கிளா இருந்தா மத்த பெண்கள் கிட்ட இயல்பா பழகிறத மறைக்க வேண்டியதில்லைன்னு, உறவுல இருந்தாலும் ஒரு சின்ன அளவிலான கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறாமைய அனுமதிக்கிறது நல்லதுன்னு இது சொல்லுது. இப்படி செய்யறது மூலமா உங்களை ஒரு பரிசு மாதிரி நிலைநிறுத்திக்க முடியுமா.
அந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிற உணர்வு அவங்கள உங்களோட இன்னும் நெருக்கமாக்கணும் இந்த தகவல் வாதிடுது. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டா என்னாகும்? அந்த மொத்த மர்மமும் செத்துடும். உங்களுக்கு அவங்க மேல நிஜமாவே ஆர்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த தேடல் தான் அவங்கள உங்களை நோக்கி ஈர்க்குது. அதை ரொம்ப சீக்கிரமா உடைச்சிட்டா ஈர்ப்பு குறைஞ்சிடும்னு இந்த தகவல் ரொம்ப உறுதியா எச்சரிக்குது. இதுல நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல பையன் அப்படிங்கிறதுக்கும் சவாலான நபர் அப்படிங்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான். அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டி சண்டையே வராம பாத்துக்கிறவர் கடைசியில அவரோட மரியாதையை இழந்துடுறார். ஆனா தனக்கு சரின்னு படுறதுக்காக நிக்கிறவராலும் தேவைப்பட்ட அந்த உறவை விட்டே விலக தயங்காதவராலும் தான் அவங்களுக்கு ஒரு சவாலா மாற முடியும்னு பொதுவாவே பெண்கள் தங்களுக்கு ஒரு சவாலான இணையவே விரும்புவாங்கன்னு இந்த உளவியல் கட்டமைப்பு ஆழமா நம்புது. அடுத்த பகுதி 4. நம்பிக்கையை ஏற்படுத்துதல். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஈர்ப்பும் பரபரப்பும் நிலைக்கணும்னா அதுக்கு ஒரு ஆழமான பாதுகாப்பு உணர்வு ரொம்ப முக்கியம். போலியா நடந்துக்கிறது எவ்வளோ ஆபத்தானதுன்னு இந்த மூலத்தகவல் அப்பட்டமா காட்டுது. அவங்களுக்கு பாப் மியூசிக் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிக்கலனா கூட எனக்கும் பிடிக்கும்னு பொய் சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. தன்னோட உண்மையான குணத்துக்கு முரணா ஒருத்தன் நடக்கும்போது இவர் ஏதோ நடிக்கிறாருங்கிற எண்ணம் வந்துடும். அது அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற பாதுகாப்பு உணர்வையே மொத்தமா அழிச்சிடும். இதோட சுருக்கம் என்னன்னா, நீங்க நீங்களாகவே இருக்கிறது தான். அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்களோட உண்மையான கொள்கைகளை எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது. நீங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லாம உண்மையா இருக்கும்போது தான் அவங்க உங்ககிட்ட முழுமையான பாதுகாப்பை உணர்வாங்க. எந்த ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான உறவுக்கும் இந்த பாதுகாப்பு உணர்வு கட்டாயம் தேவைன்னு இந்த தகவல் திட்டவட்டமா சொல்லுது. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரியான கலவை. நாம இதுவரைக்கும் பார்த்த ஈர்ப்பு, பரபரப்பு, பாதுகாப்பு இது எல்லாமே தனித்தனியா இருந்தா கண்டிப்பா வேலை செய்யாது. இது எல்லாம் எப்படி ஒரு சமநிலையில இருக்கணும்னு பாருங்க. 35% மகிழ்ச்சி மற்றும் ஆர்வம், 35% மர்மம் மற்றும் சவால், மீதமுள்ள 30% நேர்மை மற்றும் பாதுகாப்பு. இதுல ஏதாவது ஒண்ணு கூடினாலோ இல்ல குறைஞ்சாலோ அந்த உறவு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால உங்களோட பேச்சிலையும் செயல்லையும் இந்த எதிர்பாராத கலவை எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த உளவியல் பார்வையின் சுருக்கம். இறுதியா இந்த மூலத்தகவல் நம்ம பார்த்த முன்வைக்கிற ஒரு ஆழமான கேள்வி இதுதான். நீங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற வெறும் நல்ல பையனா மட்டும் இருக்க போறீங்களா? இல்ல அவங்களோட உணர்வுகளை தூண்டி அவங்களுக்கு பாதுகாப்பையும் அதே சமயம் எதிர்பாராத சுவாரஸ்யத்தையும் கொடுக்கிற ஒரு சவாலான நபரா மாற போறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களோட உறவுகள் எப்படி இருக்குன்னு சிந்திக்க வைக்கிற இந்த கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நாம நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திக்கலாம்.